முதல்ல நீ இந்த வேலையை விட்டுட்டு நீ படிச்ச படிப்புக்கான வேலையை தேடு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். டூயிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சார், ஒளிப்பதிவாளர் பி.சி. ஸ்ரீராம் பாரதி ராஜா கூட ஒர்க் பண்ணியிருக்காரான்னு சிங்கப்பூர்ல இருந்து பாலா சின்னத்தம்பி கேட்டிருக்காங்க. பாரதி ராஜா பி.சி. ஸ்ரீராமோடு இணைந்து எந்த படத்திலும் பணியாற்றியதில்லை. நிவாஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜாவோடு மிக அதிகமான படங்களில் பணியாற்றியதுன்னா அது பி. கண்ணன் தான். ஒவ்வொரு புதுப்படத்தை ஆரம்பிக்கும் போதும் பி.சி. ஸ்ரீராம், ராஜீவ் மேனன், சந்தோஷ் சிவன் போன்ற ஒளிப்பதிவாளர்களோடு பணியாற்ற வேண்டும் என்று பாரதி ராஜா ஆசைப்படுவார். ஆனால் படம் தொடங்கவும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளராக பி. கண்ணன் தான் இருப்பார். அப்படி கண்ணனை தவிர்த்து விட்டு எந்த ஒரு படத்திலும் பணியாற்ற முடியாமல் பாரதி ராஜா இருந்தார்னா அதுக்கு காரணம் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையே இருந்த அந்த புரிதல் தான். சார், உங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ண அரசியல் தலைவர் யாருன்னு நாகர்கோயில்ல இருந்து ஆண்டியப்பன் கேட்டிருக்காங்க. தமிழக அரசியல் தலைவர்களில் என்னை பெரிதும் கவர்ந்த தலைவர்னா அது பெருந்தலைவர் காமராஜர் தான். ராஜதந்திரம் படத்தோட டைரக்டர் அமித் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் ஏன் எந்த ஒரு மூவிஸுமே அதுக்கப்புறம் டைரக்ட் பண்ணல? அவர் மியூசிக் டைரக்டர் ஜிப்ரானோட பிரதரான யூஎஸ்ல இருந்து ஆஷிக் கேட்டிருக்காங்க. ராஜதந்திரம் படத்தினுடைய வெற்றிக்கு பின்னாலே விக்ரம் கதாநாயகன் நடிக்கின்ற ஒரு படத்தை அமித் இயக்குவதாக இருந்தது. தானு தான் அந்த படத்தை தயாரிப்பதாக இருந்தார். இதற்கிடையிலே கபாலி திரைப்படத்தை தயாரிக்கின்ற வாய்ப்பு தானுவுக்கு கிடைத்ததுனால விக்ரம் படத்தை அவரால் தொடர முடியாமல் போயிட்டு, இல்லைன்னா அந்த படத்தை இயக்குகின்ற வாய்ப்பு அமிதுக்கு கிடைத்திருக்கும். இப்போது அமித் எந்த படத்தையும் இயக்குவதாக தெரியல. இசையமைப்பாளர் ஜிப்ரானுடைய சகோதரர் தான் அமித். சிம்புவோட பிரதர் குரலரசன் இப்போ எந்த படத்துலயாவது மியூசிக் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரான்னு திருப்பூர்ல இருந்து மணிகண்டன் கேட்டிருக்காங்க. சிம்புனுடைய சகோதரரான குரலரசன் இப்போ எந்த படத்துக்கு இசையமைக்கலைன்னாலும் இசையில அவர் ஒரு புலி என்கிறார் அவருடைய தந்தையான டி ராஜேந்தர். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த இசைக்கலைஞராக குரலரசன் இருந்த போதிலும் அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்கலன்னா அதுக்கு முக்கியமான காரணம் குரலரசன் முதலாக இசையமைத்த இது நம்மாள திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையாதது கூட குரலரசனுக்கு வாய்ப்பு கிடைக்காததுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. சார், பிரசாந்த் நடிச்ச படங்கள்ல இப்போ என்ன படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு தருமபுரியில இருந்து ராஜா கேட்டிருக்காங்க. பிரசாந்த் கையில் இப்போ இருக்கின்ற இரு படங்கள்னா ஒன்று அந்தகன், இன்னொன்று கோட். அந்தகன் திரைப்படத்திலே பிரசாந்த் தான் கதாநாயகன். கோட் திரைப்படத்திலே விஜயோடு இணைந்து முக்கியமான ஒரு கதாபாத்திரத்திலே பிரசாந்த் நடித்திருக்கிறார். கோட் திரைப்படம் எப்போ வெளியாகும் அப்படின்றது ஏற்கனவே அவங்க அறிவிச்சிட்டாங்க. ஆனால் அந்தகன் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படம் எப்போது வெளியாகும் என்பதை பிரசாந்துடைய தந்தையான தியாகராஜன் தான் அறிவிக்க வேண்டும். சார், உங்களோட இந்த ஹேர் ஸ்டைலை நீங்க எவ்வளவு நாளா வச்சிருக்கீங்கன்னு சென்னையில இருந்து ரமேஷ்குமார் கேட்டிருக்காங்க. 80களிலிருந்து இந்த ஹேர் ஸ்டைலில் தான் நான் இருக்கேன். எப்போதாவது இந்த ஹேர் ஸ்டைலை நான் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றுவதுண்டு. ஆனால் என்னுடைய நண்பர்கள் யாரும் அப்படி நான் ஹேர் ஸ்டைலை மாற்றுவதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அந்த சூழ்நிலையில் திரும்பவும் பழைய ஹேர் ஸ்டைலுக்கே நான் மாறிவிடுவேன். அதுதான் இன்று வரையிலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஸ்டார் படம் தோல்வி அடைய காரணம் என்ன? அந்த படத்தால சில கோடி ரூபாய் நஷ்டம்னு பிஸ்மி கூட சொல்லியிருந்தாரு. அப்படி என்ன ரீசன் அப்படின்னு திண்டுக்கல்ல இருந்து ஷேக் கேட்டிருக்காங்க. உங்களுடைய கேள்வியை முதல்ல திருத்திங்க. ஸ்டார் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம். இந்த ஆண்டு வெளியான படங்களில் திரையரங்கு உரிமையாளர்களை குளிர்வித்த திரைப்படம்னா முதல்ல அரண்மனை 4. அந்த படத்தை தொடர்ந்து மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது தான் ஸ்டார். இப்போ பார்த்தீங்கன்னா கருடன் அந்த இடத்தை பிடித்திருக்கிறது. மிகப்பெரிய அளவிலே வசூலையும் வாரி குவித்து கொண்டிருக்கிறது. பாராட்டுதல்களையும் அந்த படம் பெற்றுக்கொண்டிருக்கிறது. சார், உங்களோட இயற்பெயரே சித்ரா லட்சுமணன் தானான்னு வேலூர்ல இருந்து கணேஷ் கேட்டிருக்காங்க. என்னுடைய இயற்பெயர்னா அது ஆர் லட்சுமணன். என்னுடைய அப்பா பெயர் ராமசாமி. நான் பத்திரிகை தொடர்பாளனாக இருந்த காலகட்டத்தில் அந்த பப்ளிசிட்டிஸுக்கு சித்ரா பப்ளிசிட்டிஸ் என்று பெயர் வைத்திருந்தேன். என்னுடைய நண்பர்கள் எல்லோரும் சித்ரா பப்ளிசிட்டி லட்சுமணன், சித்ரா பப்ளிசிட்டி லட்சுமணன் என்று அழைக்க தொடங்கினார்கள். ஒரு காலகட்டத்தில் பப்ளிசிட்டிஸ் அப்படியே கட் பண்ணிட்டு சித்ரா லட்சுமணன் என்று ஒரு சிலர் என்னை அழைத்தார். அந்த பெயர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, கவர்ச்சிகரமாகவும் இருந்தது. அதனால் அந்த பெயரிலேயே தொடர்வது என்று நான் முடிவெடுத்தேன். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அந்த பெயரிலே தான் நான் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். மழை பிடிக்காத மனிதன் படத்துல விஜயகாந்தோட இடத்த சத்யராஜ் பூர்த்தி பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கான்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. சத்யராஜனுடைய நடிப்பு திறனை பற்றி நான் சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் யாரும் இல்லை. அவருடைய திறமை உலகம் அறிந்தது. பல மொழிகளில் பல பாத்திரங்களிலே தன்னுடைய திறமையை நிரூபித்தவர் தான் சத்யராஜ். அதனால் மழை பிடிக்காத மனிதன் படத்திலே விஜயகாந்த் ஏற்கவிருந்த பாத்திரத்திலே சத்யராஜ் நிச்சயமாக மிகச்சிறப்பாக நடித்திருப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. வடிவேலுவை டி ராஜேந்தர் தான் அறிமுகப்படுத்தினாரு அப்படின்ற தகவல் உண்மையான நாகப்பட்டினம்ல இருந்து பார்வதி கேட்டிருக்காங்க. வடிவேலுவை சினிமா உலகிலே அறிமுகப்படுத்தியவர் என்று டி ராஜேந்தர் சொல்ல முடியாது.
ஒரு திரைப்படத்திலே வடிவேலு தோன்றுவதற்கு காரணமாக அமைந்தவர் அப்படின்னு வேணா சொல்லலாம். தீராயந்தருடைய என் தங்கை கல்யாணி படத்திலே வடிவேலு தோன்றியது என்பது தற்செயலாக நிகழ்ந்த ஒன்று. வடிவேலுவை ஒரு முறையான நடிகராக அறிமுகப்படுத்தியதுன்னா அந்த பெருமை ராஜ்கரணியே சேரும். சார், பார்த்திபன் இயக்கி நடிச்ச உள்ளே வெளியே, புள்ளக்குட்டிக்காரன், ஹவுஸ்ஃபுல், இவன் படங்களை எந்த ஓடிடியில் பார்க்க முடியும்னு திருநெல்வேலியிலிருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. பார்த்திபன் இயக்கி நடித்த உள்ளே வெளியே, பிள்ளைக்குட்டிக்காரன், ஹவுஸ்ஃபுல் போன்ற எல்லா திரைப்படங்களும் யூடியூப் தளத்திலே காண கிடைக்கின்றன. நீங்கள் படத்தை பார்க்கணுன்னா யூடியூப் தளத்தில் பார்க்கலாம். சார், டிஆர் ஏதாவது காமெடி படங்களை இயக்கி இருக்காரான்னு லால்குடியிலிருந்து சுந்தர் கேட்டிருக்காங்க. தீராயந்தருக்கு காமெடி காட்சிகள்லாம் அவ்வளோ பிடிக்கும். அவருடைய எல்லா படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா வெண்ணிலாடை மூர்த்தி முக்கியமான கதாபாத்திரத்தை நடிச்சிருப்பார். வெண்ணிலாடை மூர்த்தி சம்மந்தப்பட்ட காட்சிகள் எல்லாம் படமாக்கும்போது கேமராவை டைட் பண்ணிட்டு தான் படமாக்க தொடங்குவாராம் தீராயந்தர். அதுக்கு என்ன காரணம்னா அவருடைய நகைச்சுவையை தான் ரசிக்கும் போது கேமரா ஆடிவிடக்கூடாதே அப்படின்ற எச்சரிக்கை உணர்வு தான். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு காமெடி ரொம்ப பிடிக்கும். படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா பல காமெடி சீனில் நான் ஷூட் பண்ணுவேன். படப்பிடிப்பு முடிவடைந்ததற்கு பின்னாலே நீளம் கருதி காட்சிகளை வெட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது என்னுடைய படங்களை பொறுத்த வரைக்கும் உணர்ச்சிபூர்வமான காட்சிகளுக்கு தான் முக்கியத்துவம் முதல்ல கொடுப்பேன். அப்படின்றதுனால வேறு வழி இல்லாமல் இந்த காமெடி காட்சிகள்லாம் வெட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். இப்போ பார்த்தீங்கன்னா காமெடி படங்களுக்கு ரசிகர்கள் மத்தியிலே நல்ல வரவேற்பு இருக்குது. அதனால் ஒரு காமெடி படத்தை எடுக்கலாமா என்ற எண்ணம் கூட எனக்கு இருக்கிறது என்று ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்கிறார் தீராஜேந்தர். பொறுத்திருந்து பார்ப்போம். விஜய் சித்து விளாக்ஸ் ஜோ மூவியோட ப்ரமோஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்த மாதிரி இப்போ இருக்கிற மூவிஸ் ப்ரமோஷனுக்கு யூடியூப் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டா இருக்குன்னு கேஜிஎஃப்ல இருந்து லிவிங்ஸ்டன் கேட்டிருக்காங்க. இப்போதெல்லாம் திரைப்படங்களையும் மற்ற பொருட்களையும் விளம்பரப்படுத்துவதிலே வலைதளங்களுடைய ஆதிக்கம் இருக்க அது மிகப்பெரிய அளவில் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் மிகப்பெரிய இடத்தை இது தொடும் அப்படின்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. அதிக வசூல் படைத்த படம் அப்படின்ற சாதனையை கடந்த 30 வருஷமா ரஜினி, கமல் அவங்களோட படங்கள் எல்லாமே பண்ணியிருக்கு. இப்போ ஒரு சிறிய காலத்திலேயே மணிரத்னமோட PS1 அந்த சாதனையை பண்ணியிருக்கு. பட் அஜித், விஜய் ஏன் இவ்வளவு வருஷங்கள் நடிச்சு ஒரு முறை கூட அந்த சாதனையை பண்ண முடியலன்னு சென்னையில இருந்து திலீபன் கேட்டிருக்காங்க. உங்களுடைய கருத்தை என்னால் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ரஜினி, கமல் படங்கள் எந்த அளவுக்கு வசூல் சாதனை புரிந்ததோ அந்த அளவுக்கு விஜய், அஜித் படங்களும் சாதனை புரிந்து கொண்டு தான் இருக்கின்றன. நடிகர் நாகேஷ் கூட நீங்க நெருக்கமா பழகி இருக்கீங்களான்னு மதுரையில இருந்து பிரசன்னா கேட்டிருக்காங்க. பத்திரிகையாளனாக இருந்த காலகட்டத்திலிருந்து நடிகனாக மாறிய காலகட்டம் வரைக்கும் நாகேஷோடு மிக நெருக்கமாக பழக்கூடிய வாய்ப்பு பல சந்தர்ப்பங்கள் எனக்கு கிடைத்திருக்கிறது. நான் பத்திரிகையாளனாக இருந்த காலகட்டத்தில் அவரோடு 4-5 படப்பிடிப்புகளுக்கு ஒரே நாளில் சென்றதை பற்றியெல்லாம் நம்முடைய டூரிங் டாக்கீஸ் நிகழ்ச்சியிலேயே நான் சொல்லியிருக்கேன். பசும்பொன் திரைப்படத்துக்காக நாங்கள் பொள்ளாச்சி சென்றிருந்த போது வேறொரு படத்துடைய படப்பிடிப்புக்காக நாகேஷ் அங்கே வந்திருந்தார். இரவு 7 மணி ஆனால் போதும் என்னுடைய அறைக்கு வந்து விடுவார் நாகேஷ். 7லிருந்து 11 அல்லது 12 மணி வரை நாங்கள் இருவரும் சீட்டாடி கொண்டிருப்போம். அந்த படப்பிடிப்பு தினங்கள் எல்லாம் இன்று வரை என்னால் மறக்க முடியாத ஒன்று. முன்னாடிலாம் ஆடியோ லான்ச்ல தான் சாங்ஸ்லாம் ரிலீஸ் ஆகும். ஆனா இப்போ யூடியூப்ல ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆடியோ லான்ச்லயே ரிலீஸ் பண்றாங்க. இதனால என்ன பயன்னு மதுரையில இருந்து ஜாகிர் கேட்டிருக்காங்க. பாடல் வெளியீட்டு விழா என்பது பாடலை அறிமுகப்படுத்துவதற்காக நடக்கின்ற விழா மட்டும் அல்ல அப்படின்றத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். படத்தை விளம்பரப்படுத்துவதற்கு தான் பெரும்பாலும் பாடல் வெளியீட்டு விழாவை நடத்துகிறார்கள். பிரம்மாண்டமாக நடத்தப்படுகின்ற பாடல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சிகள் ஒரு படத்துக்கு மிகச்சிறந்த விளம்பரமாக அமையும் அப்படின்றது தான் படத்தினுடைய தயாரிப்பாளருடைய எண்ணம். சார், சில்க் ஸ்மிதாக்கும் உங்களுக்கும் நடுவில் நல்ல நட்பு இருந்ததான்னு பாண்டிச்சேரியிலேருந்து அரவிந்த் கேட்டிருக்காங்க. சில்க் ஸ்மிதா முதலாக முக்கியமான ஒரு கதாபாத்திரத்திலே அறிமுகமான திரைப்படம்னா அது வண்டி சக்கரம் என்ற திரைப்படம். அந்த படத்துக்கு நான் தான் பத்திரிகை தொடர்பாளர். சில்க் ஸ்மிதாவுடைய வாழ்க்கையில் அவர் வித்தியாசமான கதாபாத்திரத்தை நடித்த படம்னா அது பாரதி ராஜாவுடைய இயக்கத்திலே உருவான அலைகள் ஓய்வில்லை திரைப்படம். அந்த படத்திலே நான் உதவி இயக்குனர். 1984ஆம் ஆண்டில் நான் தயாரித்த வாழ்க்கை திரைப்படத்திலே மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரத்திலே நடித்திருந்தார் சில்க் ஸ்மிதா. அந்த படத்துடைய படப்பிடிப்பிலே அவருடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடியது இன்று வரையிலே என் நினைவிலே நிற்கிறது. இப்போ சொல்லுங்கள், எனக்கும் சில்க் ஸ்மிதாவுக்கும் நல்ல நட்பு இருந்திருக்குமா இல்லையா? நீ வருவாய் என படத்துல கண்ணு சென்டிமெண்ட், ரத்னம் படத்துல அம்மா சென்டிமெண்ட், இந்த 2 படத்துலயுமே கதைக்கரு ஒண்ணுதான்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தின உங்களோட கருத்து என்னன்னு மதுரையில இருந்து குகன் கேட்டிருக்காங்க. நீ வருவாய் என படத்துல கண்ணை விட்டு அந்த சென்டிமெண்ட் காட்சியில் மிகச்சிறப்பாக அமைத்திருந்தார் ராஜகுமாரன். அந்த படத்தோடு ரத்னம் படத்தை ஒப்பிடுவதே சரியில்லை அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். சார், உடல்நலம் சரியா இருந்திருந்தா விஜயகாந்த் தமிழ்நாட்டோட சிஎம் ஆயிருப்பாரான்னு பரமக்குடியில இருந்து ஆறுமுகம் கேட்டிருக்காங்க. உடல்நலம் சரியாக இருந்திருந்தால் விஜயகாந்த் நிச்சயமாக முதலமைச்சர் ஆகியிருப்பார் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் அதற்கான வாய்ப்பு அவருக்கு பிரகாசமாக இருந்தது என்பது மட்டும் உண்மை. பொதுவா
யாருமே வந்து ஷூ போட்டுட்டு வீட்டுக்குள்ள போக மாட்டோம். ஆனா மூவிஸ்ல வர ஹீரோஸ் எல்லாமே ஷூ போட்டுட்டு தான் வீட்டுக்குள்ள போறாங்க. இந்த மாதிரியான புறம்பான காட்சிகள்லாம் ஏன் மூவிஸ்ல வைக்கிறாங்கன்னு இலங்கையில இருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இப்ப பாத்தீங்கன்னா பெரும்பாலான வீடுகள்ல வெர்டிஃபைட் டைல்ஸ் என்று சொல்லக்கூடிய கற்களை தான் பதிச்சிருக்காங்க. அந்த கற்கள் மேல சாதாரணமாக நடக்கக்கூடாது, செருப்பு போட்டுக்கொண்டு தான் நடக்க வேண்டும் என்று தான் பல மருத்துவர்கள் அறிவுரை கூறுகிறார். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா சூழ்நிலையே அடியோடு மாறி இருக்கிறது. இப்போதெல்லாம் திரைப்படங்களில் வீட்டில் செருப்பு போடாமல் நடக்கிற மாதிரி காட்டினா தான் அது இயற்கைக்கு முரணானது என்று பல பேர் பேசுவாங்க அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். அடுத்து இன்று ஒரு தகவல். பாலாவை பொறுத்தவரையிலே படப்பிடிப்பு தளத்திலே நடிகர் நடிகளை அடிப்பார் மிதிப்பார் அப்படின்னு தான் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றனவே தவிர பாலாவுடைய மறுபக்கத்தை பற்றி யாருமே சரியாக பதிவு செய்யலை அப்படின்றதான் உண்மை. பாலாவுடைய மறுபக்கத்தை பற்றி பரதேசி திரைப்படத்தில் அவருடன் இணைந்து வசனகர்த்தாவாக பணியாற்றக்கூடிய வாய்ப்பினை பெற்ற நாஞ்சில் நாடன் ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார். அற உணர்வு உள்ள குழந்தை மனம் படைத்த மனிதர் தான் பாலா என்பதை அந்த படத்தினுடைய படப்பிடிப்பின் போது நான் உணர்ந்து கொண்டேன். அந்த படப்பிடிப்பிலே ஏறக்குறைய 30 நாட்கள் நான் அவரோடு இருந்தேன். ஒரு நாள் கூட என்னை வசனகர்த்தாவாக அவர் நடத்தியதே இல்லை. இலக்கியவாதியாகத்தான் நடத்தினார். எனக்கு அந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுத்திருந்தார். அந்த படத்துடைய படப்பிடிப்பிலே 1.5 வயதுள்ள ஒரு குழந்தை நடித்தது. அந்த காட்சி படமாக்கி முடிந்ததுக்கு பின்னால அந்த குழந்தையினுடைய தாய் அதற்கான சம்பளத்தை பெற்றுக்கொண்டு அந்த படப்பிடிப்பு தளத்திலிருந்து புறப்பட்டாங்க. அவங்க நடந்து ஒரு 10 அடி போயிருப்பாங்க. டென்ட்டில் இருந்த பாலா சத்தம் போட்டு அவங்களை கூப்பிட்டார், அம்மா இங்கே வாங்க என்று. அவங்க பக்கத்தில் வந்தவுடனே தன்னுடைய பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்ட பாலா அதிலிருந்து சில 1000 ரூபாயில் அவங்களுக்கு எடுத்து கொடுத்து குழந்தைய பத்திரமா பார்த்துக்குங்க என்று சொல்லி அனுப்பி வைத்தார். அப்போ தான் பாலாவுடைய குழந்தை மனதை மிகச்சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த படத்துடைய படப்பிடிப்பு முடிந்து படப்பிடிப்பு தளத்தை விட்டு கிளம்பும்போது என்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்தால் எந்த அளவுக்கு மனதிலே ஒரு சங்கடம் ஏற்படுமோ அப்படி ஒரு சங்கடம் எனக்குள்ளே ஏற்பட்டது. இனி திரைப்படங்களில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ அது எனக்கு தெரியாது. ஆனால் பரதேசி படத்திலே நான் பணியாற்றியதற்கே அது பயனுள்ளது, மறக்க முடியாதும் கூட என்று ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் நாஞ்சில் நாடன். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.